ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எவ்வளோ நம்மளை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. சொல்லியே வச்சுருக்காளுங்க. நம்ம நேரமோ என்னமோ தெரியல. எப்படியாச்சும் பார்த்து போடலான்னு எம்பிட்டு நேரம் தான் அங்கேயே தவம் கிடக்குறது. பார்க்க முடியலையே. வரட்டும் வீட்டுக்கு தானே வரணும். என்கிட்ட காமிக்காமல் வச்சுருவாங்களாக்கும். என்னதான் இருந்தாலும் அது என்னோடய பேரப்பிள்ளை தானே. நான் பார்க்காம விட்டுருவேனா? வரட்டும், எல்லாரும் வரட்டும். நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்குறேன். எங்க உள்ளே வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு கிடக்குறேன். உங்கள் அம்மா பார்த்தா வேலை தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் இனி உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. என்னமோ அவங்க கட்டின ஹாஸ்பிட்டல் மாதிரி. நான் என் பேரப்பிள்ளையை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு என்னவா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சு என்னை யாருமே பார்க்க விடல தெரியுமா? என் பேரப்பிள்ளையை பார்க்காம நான் பாட்டுக்கு வந்துட்டேன். எவ்வளோ ஆசையாக என் பேரப்பிள்ளையை பார்க்க வந்தேன். நீங்கள் பார்த்தீங்களாங்க? என்ன குழந்தை பிறந்திருக்கு? யார் மாதிரி இருக்குது சொல்லுங்கள். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன நீங்கள் பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருக்கீங்க? ஓ, ஹாஸ்பிட்டலில் இருந்த அசதியா? சரி, போய் குளிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உட்காந்து 6 முறை பேசலாம். என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மா பண்ணது ரொம்ப தப்புங்க. வந்தோடனே கேட்குறீங்க, கேட்டுட்டு என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறீங்க. நான் போய் என் பேரப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை. பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு இப்போ குழந்தை பிறந்தோடனே பேரப்பிள்ளைய பார்க்கணும்னு குதிச்சுக்கு நிற்கிற. பேரப்பிள்ளை எப்படி மேலேருந்து தானாக குதிச்சு வந்தாரா? சாதனை பெத்தா? அவளை பிடிக்காது, குழந்தைய மட்டும் பார்க்க வந்துடுங்களோ? குழந்தை மேலே இதுக்கு முன்னாடிலாம் இல்லாத பாசம் இப்போ மட்டும் எப்படி வந்துச்சு? அவளை என்னென்ன கொடுமைப்படுத்திருப்பேன். வயிற்றுல புள்ள இருக்கே அப்படின்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? வளகாப்புக்கு கூட என்னென்ன பண்ணேன். தலைவலிக்குன்னு சும்மா படுத்துக்கிட்டு என்னென்ன துளியெல்லாம் பண்ணேன். இப்போ குழந்தை பிறந்தோடனே பார்க்க வந்தால் உங்களை அப்படியே விட்டுறணுமா? அப்போ இந்த மனுஷனும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரா? 2 பேரும் கூட்டு சேர்ந்ததே இப்போ நீ உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் என்ன பண்ணுறது? நான் போய் என் பேரப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா? கொஞ்சம் இரு, இந்த வந்துடுறேன். இந்த மனுஷன் எங்கே போகிறாரு? ஓ, செலவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லைல்ல. காசை கொடுத்துட்டு முதல்ல நம்ம ட்ரெஸ் எடுத்து போட்டு விட சொல்லுவார். ஆமாம், ட்ரெஸ்ஸு பேரப்பிள்ளைக்கு நம்ம தானே எடுத்து போடணும். அதனால் சொல்லுவார். இருக்கும் என்னதான் என் மேலே கோவம் இருந்தாலும் இந்த பேரப்பிள்ளைய பார்க்கலன்னு சொன்னோன்னே அவருக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தானே இருக்கும். இந்த மனுஷன் நல்ல வேலை ஏதாச்சும் திட்டு வரும்னு பார்த்தேன். பேரப்பிள்ளைய பார்த்தோன்னா கோவம்லாம் போயிடுச்சு போல். அப்பாடா, என்னங்க இது? ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம், அதுக்கு இருக்க பொட்டி எடுத்துகிட்டு வந்தீங்க? ஓ, பேர குழந்தை பிறந்தோடனே இவ்வளோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கொடுங்க. அதில் ஒன்று பார்த்து நல்லதாக எடுத்து நான் எடுத்த மாதிரி கொண்டு போட்டு விட்டு வந்துடுறேன். என் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம். இவ்வளோ ட்ரெஸ்ஸு எப்போங்க வாங்கினீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த ஆசையெல்லாம் வேற இருக்கா உனக்கு? நீ எடுத்த மாதிரி உன்னை போட சொல்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு தான். அதெல்லாம் முன்னால், இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. இது உன்னோட ட்ரெஸ்ஸு. என்னங்க சொல்கிறீங்க? என்னோட ட்ரெஸ்ஸா? என்னோட ட்ரெஸ்ஸையும் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க. நான் போய் எங்கே என்ன தங்குவா போகிறேன்? அதெல்லாம் நமக்கு ஆகாது. ஹாஸ்பிட்டல்லாம் நமக்கு ஒத்துக்காது. அதே அவங்க பாட்டி இருக்காங்கல்ல, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நான் பிள்ளைய மட்டும் பார்த்துட்டு ஓடியாந்துடுறேன். இப்போ கூட பார்த்தியா, அவளை இருந்து 2 நாள் பார்த்துக்கணும்னு சொன்னால் கூட கொஞ்சம் உன்னை மன்னிச்சு விட்டுருப்பண்டி. ஆனால் என்ன சொல்கிறான்? ஹாஸ்பிட்டல் ஆகாது. வயசானவங்க உட்காந்து பார்த்துக்கணும். நீ குழந்தைய மட்டும் நோகாமல் பார்த்துட்டு வந்துடுவியோ? சரி, என்னங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ எதுக்கு நீங்கள் பொட்டியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் உன்னை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா? நான் வரும்போது இருந்தீங்கன்னா உனக்கு கொண்டே போட்டோம்னு சொன்னேன்னா இல்லையா? அது எல்லாம் சொல்லியும் கேட்காம இந்த வீட்டில் இருக்கீங்கன்னா உனக்கு உசுறு மேலே பையன் இல்லைன்னு தானே அர்த்தம். எங்க நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு தானே சொல்கிறீங்க? இல்லடி, நிஜமாவே தான் சொல்கிறேன். உன்னை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? சொல்லியும் நீ இருக்கனா உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும். என்கிட்டே வந்து என்னென்ன பேச்சு பேசுகிற. முதல்ல பொட்டியை தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புற வேலையை பாரு. ஏதாச்சும் சாக்க சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்ச உன் காலை வெட்டியே பிடிவேன் சொல்லிட்டேன். வந்துட்டா பார்த்தேன், பேர பிள்ளைய பார்க்க விடலையா? எவ்வளோ பாசம். எப்போ வருதுன்னு பாரு உனக்கு பாசம். பிச்சு பார்த்துக்க. ஒரே தான் என் தலைமையில் ஏறுற. பாவம் பாவம்னு பார்த்தா இதுதான் உனக்கு லாஸ்ட்டுன்னு எத்தனை தடவை உனக்கு வார்னிங் பண்ணியிருக்கேன். அடங்குறியா நீ? அடங்க மாட்டேங்கிறீல்ல? உனக்கு இதுதான் தண்டனை. புட்டி பிடிக்க தூக்கிட்டு உள்ளுங்க மரியாதை போயிரு. எங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பொட்டி பிடிக்க தூக்கிட்டு போனால் நான் எங்கே போகிறது? எங்கேயோ போடி, போய் செத்துப்போ. என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? இந்த மாதிரிலாம் நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்படி ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லையேங்க. சொன்னது இல்லைத்தான், ஆனால் என்ன பண்ணுறது? சொல்ல வச்சுட்டு இல்லை. ஒழுங்கு மரியாதை போயிரு. நான் இப்போ குளிச்சுட்டு வீட்டை பூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன். வீட்டுக்கு வெளியிலலாம் உட்காந்துருந்தேன், செவ்விலே ஒன்று விடுவேன். சரியா? எடுத்துட்டு கிளம்பு. என்ன நம்ம ஓவராக தான் போயிட்டோமோ? இந்த மனுஷனுக்கு இந்த அளவுக்கு கோவம் வந்துருச்சு.
கோவம் வந்தாலும் இப்படிலாம் பேச மாட்டாரே. இதுவும் அந்த கிழவியோட வேலையாக தான் இருக்கும். வரும்போது ஏற்றி விட்டுருக்கோம். பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த வீட்டை விட்டு மட்டும் நான் போக மாட்டேன். எப்படி வீட்டுக்குள்ளே வரணும்னு எனக்கு தெரியும். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நிஜமாவா? கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்களா? நீங்க சொல்றது நம்புற மாதிரியே தெரியலையே. காலையில கூட அவ உறுதியா சொல்லிட்டு போனாலே. ஆமாங்க மாப்பிள்ள, காலையில கூட சொல்லிட்டு தானே போனா. நீங்க என்னடானா அவ வந்து நிப்பாட்டிடுவான்னு சொல்றீங்க. என்னங்க மாப்பிள்ள, நீங்க என்ன பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லைத்த, சும்மா ஒரு பிட்டு போட்டேன். அந்த சிவா இருக்கேன்ல, அவங்கிட்ட போய் நீங்கள் சொத்தை பூரா மீராக்கு கொடுக்காம அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போறீங்கன்னு அதிலே ஆளு சர்க்காயிட்டேன். அவன் நேரம் எப்படியும் கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பேன். என் கணக்கு சரியா இருந்தா மீரா வந்து கல்யாணம் கொஞ்சம் நாள் கழிச்சு வச்சுக்கோன்னு சொல்லுவா பாருங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நிஜமாவா? அப்படி மட்டும் சொல்லிட்டானா கண்டிப்பா அவன் காசுக்காக தான் மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கன்ஃபார்ம் ஆயிரும். ஆமாங்க மாமா, அதுக்கு தான் இப்படி ஒரு பிட்டை போட்டு வந்திருக்கேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் மீரா வந்துடுவா, நீங்களே கேளுங்களே. அப்பா நல்ல வேலை, இவனும் இங்கே தானே இருக்கான். ரொம்ப வசதியாக போச்சு. இப்போவாச்சும் எல்லாரும் சிவாவை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். என்ன மீரா, கல்யாணத்தெல்லாம் மாற்றி வச்சிட்டீங்க போல? இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் எப்படி கரெக்டாக சொல்கிறான்? நம்ம இன்னும் வீட்டுக்கே வந்து யார்கிட்டையும் சொல்லலை. இப்போ தானே வந்து சொல்கிறோம். சிவாவா சொல்லியிருக்க போகிறேன்? வாய்ப்பே இல்லையே. ஏதோ எப்படி சொல்கிறான்? கன்ஃபியூஸாக இருக்கே. நம்ம இவங்களுக்கு சாக்கு கொடுக்கலாம் பார்த்தா இவங்க என்ன நமக்கு சாக்கு கொடுக்குறாங்க? என்ன மீரா, அதை சொல்ல தானே வந்த? என்ன மீரா, அதான் மாப்பிள்ள கேக்குறாருல, பதில சொல்லு. ஆமாங்கப்பா, அவர் நீங்கள்லாம் சம்மதிக்கலைன்னு வேணான்னு சொல்லிட்டார். ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்தில் நிற்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாரு. எப்படிப்பட்ட மனுஷனு நீங்கள் எப்படி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள நீங்க சொன்னது அப்ப கரெக்டு தான். நான் சொன்னா கரெக்டாக தான் மாமா இருக்கும். என்ன பேசுகிறீங்க? என்ன கரெக்டு தப்புன்னு? அது ஒன்றும் இல்லை மீரா, இவ்வளோ நேரத்து வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாளைக்கு கல்யாணம் கன்ஃபார்மா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. திடீர்னு என்ன இத்தனை நாள் இல்லாத பாசம் அத்தை மாமா மேலே இப்போ? அது அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும் போல, அதனால தான். ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஏன்னா நிப்பாட்டினதே நான் தானே. அசோக் மாமா என்ன சொல்கிறீங்க? விளையாடுறீங்களா? நீங்கள் தானா? ஆமாம் மீரா, சின்னோண்ட ஒரு பொய் சொன்னேன் சிவாக்கிட்ட. சொத்து பூரா மீராக்கு வராது, அனாத ஆசிரமத்துக்கு போயிடும் அப்படின்னு. உடனே ஆள் என்னமா சாக்காயிட்டேன். ஆமாம், அது உண்மை தானே. உண்மையை தானே சொல்லியிருக்கீங்க. எதுக்கு சிவா சாக்காக போகிறாரு? அவர் காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவர் இல்லை. ஓ அப்படியா? அப்புறம் ஏன் கல்யாணம் வேணான்னு சொன்னார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிக்கலான்னு தானே சொன்னார். ஆனால் சொத்து இல்லைன்னு சொன்னோன்னே திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்? அதோடையும் அத்தை மாமா சொத்தை யாருக்கும் எழுதி வைக்கல. அது ஒரு சும்மா உள்டா. அப்பா அம்மா எனக்கு சொத்தை தரலினாலுமே சிவா அந்த கல்யாணம் பண்ணிப்பார். என்ன, அவருக்கு மனசு உறுத்தலாக இருந்திருக்கும், அதனால தான். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏண்டி மீரா, மாப்பிள்ள சொல்றதும் கரெக்டு தானே. இத்தனை நாள் வரைக்கும் அவசர அவசரமா பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. சொத்து போகுதுன்னு தெரிஞ்சோன்னே எதுக்கு நிப்பாட்டணும்? எங்கேயோ இடிக்குதுல்ல, இது உனக்கு தெரியலையா? எல்லாத்தையும் 6 முறை யோசிப்ப, இது எதுக்கடி யோசிக்க மாட்டேங்கிற? ஆமா மீரா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. இத்தனை நாள் இல்லாம திடீர்னு எங்க மேல என்ன பாசம். சரி, நீ எப்ப போய் வேணா சிவா கிட்ட சொல்லு. நாங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு சந்தோஷமா வந்து நிக்கிறோம். ஆனா சொத்துல ஒரு பைசா தரமாட்டோம். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேளு, நாங்க முன்னாடி நடத்தி வைக்கிறோம். ஆமாம் மீரா, இந்த டீல் எனக்கும் ஓகே தான். நானும் வந்து நிற்பேன், சந்தோஷமாக நிற்பேன். நீ என்னன்னு கேட்டு சொல்கிறியா? அவ்வளோதானே. இப்போ இருங்க, சிவா கிட்ட கேட்டு சொல்கிறேன். ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லைன்னா நேரில் கூட போய் கேட்டுட்டு வரேன். அவர் ஓகேன்னு தான் சொல்லுவார். ஏன்னா நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக வரேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதனால். அப்புறம் புரிஞ்சுப்பீங்க என்னோட சிவாவை பற்றி. என்ன மாப்பிள்ள, வீரப்பா இப்படி சொல்லிட்டு போறான்? விடுங்க மாமா, வீட்டிலே பார்த்து கூட பேசிட்டு வரட்டும். அப்புறம் வந்து பாருங்க என்ன பதில் சொல்கிறான்னு. ஆமா மாப்பிள்ள, அப்ப வச்சவ புரிஞ்சுப்பால, போயிட்டு வரட்டும். காட்டி என்ன இப்படியே படுத்துட்டீங்களா? நைட் ஃபுல்லா இங்கே தான் தூங்குனீங்களா? இல்லடி, வெளியில தான் தூங்கிட்டு இருந்தேன் விடிய காலம். நீ தூங்குனியா? அதுக்கப்புறம் தான் வந்து படுத்து. நைட்டு எங்கே நீனு பாப்பாவும் தூங்க விட்டீங்க? என்னண்டி தூக்க முடிச்ச? என்ன கார்த்தி பண்றது? அதுக்கு
பாப்பா பிறந்துட்டா கொஞ்ச நாள் தூக்கம் முடிச்சு தானே ஆகணும். அதுவும் 1 மாசம் வரைக்கும் நைட்டு சுத்தமா தூங்காதுங்க. பகல்ல மட்டும்தான் தூங்குங்க. அவங்க தூங்கும் போது நம்ம கொஞ்சம் தூங்கிக்கணும். அப்பதான் தூங்க முடியும். இல்லைன்னா அதுவும் இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறியாடி? என்ன கார்த்தி இதெல்லாம் பேச்சு? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இல்லடி, நைட்டே எனக்கே தூக்கம் இல்லை. பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சா ஓயாம, எனக்கு அப்படி கொண்ட கண்ணை சொருகும். திடீர்னு பாப்பா அழுகுமா, அந்த மாதிரி தானே உனக்கும் இருக்கும். அப்பவே வரலான்னு பார்த்தேன், சரி வேணான்னு தான் வந்தேன். அப்புறம் விடிய காலம் பார்த்தா நீனும் பாப்பாவும் நல்லா தூங்கிட்டீங்களா, அதோட நானும் உன்னை பார்த்தபடியே இங்கே தூங்கிட்டேன். பாப்பா வளர்க்குறதுன்னா கொஞ்சம் சிரமம்தான். சிரமத்தை பார்த்தாலும் முடியுமா? தூக்கத்தை, வாயை எல்லாத்தையுமே கட்டணும். அப்பதான் குழந்தைய வளர்க்க முடியும். என்னடி பெரிய பாட்டி மாதிரி பேசுற, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி? ஆமாப்பா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் எதுவும் தெரியாம சொல்லி சமாளிக்க வேண்டியதான். பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியதானே. முன்னாடிலாம் பாருங்க, கும்பகர்ண மாதிரி என்ன சத்தம் போட்டாலும் ஏன் இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு பாருங்களேன், பாப்பா லேசா சத்தம் போட்டோன்னே எழுந்துச்சேன். தெரியுமா? எப்படிதான் இப்படிலாம் நடக்குது தெரியலப்பா. அதுவும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அது எப்படின்னு தான் தெரியல. ஆமா கார்த்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தூங்குனா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவோம். யார் எழுப்புனாலும் எந்திரிக்கிறதே இல்லை. ஆனா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் சின்னோண்டு சத்தம் கேட்டாலும் முழிப்பு வந்துருது. கடவுளோட படைப்பை பார்த்தீங்களா? ஆமா செல்லக்குட்டி, சரி சாப்பிட்றதுக்கு ஒன்று எனக்கு என்ன வாங்கிட்டு வர? இட்லி வாங்கிட்டு வரட்டுமா? ஆமாப்பா, இந்த மாதிரி லேசான ஃபுட்டு தான் சாப்பிட முடியும். வேற என்ன, நான் பிரியாணியா சாப்பிட போறேன்? பிரியாணி தானே செல்லக்குட்டிக்கு. உனக்கு காரம் இல்லாம வீட்டுக்கு போகணுன்னு செஞ்சு தரேன். சரிப்பா, ஆனா எப்ப வீட்டுக்கு போகணும்னு இருக்கு. ஆனா நடக்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் பழகிரும். ஆமா, பாட்டி ஸ்வேதா எல்லாரும் இங்க? ஸ்வேதாவும் ராகுலையும் நைட்டே போக சொல்லியாச்சு. பாட்டி வெளியில தான் இருக்காங்க. பாவம்ல பாட்டி, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே வயசான காலத்துல. இதுவே அம்மா இருந்திருந்தா இந்நேரம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. பாட்டிக்கும் சிரமம் இருந்திருக்காது. அதான் நான் இருக்கேன்ல, என்னால் பார்க்க முடியாததை பாட்டி பார்ப்பாங்க. அதனால தான் அவங்களை இருக்க வச்சிருக்கேன். ஸ்வேதாவை இருக்க சொல்லலாம், இருந்தாலும் குழந்தைய தூக்குறக்கலாம். அவளுக்கு இன்னும் சர்வீஸ் இல்லைல்ல, அதனால பயம் வந்துருச்சு. அதனால தான் பாட்டி இருக்க சொன்னேன். பாட்டி எதுவும் பண்ணலை, சும்மா உட்காந்துருக்காங்க. சரிப்பா, பாட்டி சாப்பிட்டாங்களா? இல்லைம்மா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். அதான் நான் போய் எல்லாருக்கும் இட்லி வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி அங்கே போய் குளிச்சுட்டு வந்துடுறோம். ஏன் கார்த்தி, வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல. பாட்டி தான் இருக்காங்கல்ல. இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்றா நான் நர்ஸ்கிட்ட கேட்க போறேன். நீ எப்போ வீட்டுக்கு போறியோ அப்போவே நானும் வீட்டுக்கு போகிறேன். ஆஃபீஸும் லீவ் சொல்லியாச்சு. ஆமா, அண்ணா வரலையா? யார்? அசோக்கா? ஆமா, அவங்க மருமகளை பார்க்க வரலையா? ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிட்டேன். நீ எப்போதையும் கண்ணு முழிக்கலையா, அதோட போயிட்டேன். வருவேன், 2 நாளில் வருவேன். அவன் வருவாமல் இருப்பானா? இல்ல கார்த்தி, நான் பார்க்கல, அதனால தான் கேட்டேன். சரி, சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. எனக்கும் பசிக்குதுப்பா. ஓயாம எந்திரிச்சு பால் கொடுக்குறேனா, பசி அதிகமாகிட்டே போகுது. அதான் உனக்கு காலைல பால் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். நீ தூங்கியே எந்திரிக்கலையா, அதோட விட்டுட்டேன். இப்போ வேணா பால் வாங்கி தந்துட்டு அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றியா? ஏதோ ஒன்று பண்ணுங்கப்பா, எனக்கு பசி அமர்ந்தா போதும். சரி செல்லம், இரு வந்துடுறேன். ஆனா இந்த அத்தை மட்டும் வரவே இல்லைல்ல. இதை கார்த்திகிட்ட கேட்டா மனசு ரொம்ப கஷ்டப்படும். சரி, என்னை தான் பிடிக்காது, பேர பிள்ளையும் பிடிக்கல, இருந்துட்டு போட்டோம். நம்ம சோகமாக இருந்தா கார்த்தி மனசு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம சோகத்தை கார்த்திகிட்ட காட்டவே கூடாது. நமக்காக குடும்பமே ஆறுதலாக இருக்கு. நான் எதுக்கு கவலைப்படணும்? கவலைப்படக்கூடாது. என் பிள்ளைய பார்த்துக்க இத்தனை பேர் இருக்காங்க, அது போதும் எனக்கு.